எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் வேணுமா? எனக்கு சூடா. அத்தை, எனக்கு செம டயர்டா இருக்கு. எனக்கு ஒண்ணு வேண்டாம், நான் ரூமுக்கு போறேன். அத்தை, அம்மா எனக்கு வேணாம்மா. உமா இரு, நான் எடுத்துட்டு வரேன். குடு. யாராவது வேணும்னு சொன்னா என்னமோ இவதான் செஞ்சு கொடுக்கற மாதிரி இப்படி ஓடுறா. சீதா, மிளகு போட்டு கொஞ்சம் பால் கூட. தொண்டை ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரியே இருக்கு. தரேங்க. ராஜா, மேகலா, உங்களுக்கு இவனுக்கு ஏதாவது வேணுமா? ஒழுங்கா சாப்பிட்டானா? எனக்கு எதுவும் வேண்டாம் அத்தை, அவனுக்கும் வேண்டாம். இவரை தான் கேட்கணும். நாங்க எங்க ரூமுக்கு போறோம். டேய் வாடா. எனக்கு கொஞ்சம் சுடுதண்ணி மட்டும் கொடுமா. மேகலா, நான் போய் பாலை காய்ச்சறேன், நீ அவனுக்கு தண்ணி மட்டும் கொடுமா. அதானே என்ன வேலை வாங்கிடணும். முதல்ல இவரை சொல்லணும். தண்ணி தானே, எழுந்து போய் குடிச்சா என்ன? பேரு ராஜானா பெரிய மகாராஜா நினைப்பு மனசுல இவருக்கு. டேய் தூங்கிடாத, உங்க அப்பா கிட்ட உட்காரு. உட்காரு. டேய் வாடா. புடிங்க. என்னடா இது? சரி, எனக்கும் ரொம்ப டயர்டா இருக்கு, நான் தூங்க போறேன். தூக்கம் வருதா? நாங்க டேய் வாடா வா. பாத்து வாடா வா. பா, நானும் ரூமுக்கு போறேன்ப்பா. சரிப்பா, ரெஸ்ட் எடு. அந்த பெட்டியை எடுத்து உள்ள வச்சுங்கப்பா. நீ போப்பா. இந்தாங்க. எல்லாரும் போயிட்டாங்களா? ஆமா, எல்லாரும் டயர்டா இருக்காங்க, கிளம்பிட்டாங்க. நான் தான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். இதெல்லாம் ஒரு கஷ்டமா? எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு, அதான் கொஞ்சம் பால் குடிச்சா தொண்டை நல்லா இருக்குமேன்னு கேட்டேன். இப்ப இதெல்லாம் வந்து சொல்லணுமா? தொண்டை வலிக்குதுல்ல, பேசாம குடிங்க. சரி, நீங்க ரூமுக்கு போங்க, நான் வரேன். சரிம்மா. என்னப்பா, கொடைக்கானல் போயிட்டு வந்துட்டு சாமா பிரிஸ்கா இருக்க போல் இருக்கு. என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா? ஏய், இதுல என்னப்பா கிண்டலு? ஃபேமிலியோட ஜாலியா நீ நினைச்ச மாதிரி ஒரு டூர் போயிட்டு வந்திருக்கிற. இதெல்லாம் ரிட்டையர் ஆனதுனால தானே. வேலையில இருந்தா நீ நினைச்ச மாதிரி இந்த மாதிரி போயிருக்க முடியுமா? யோ, சும்மா பேசாம இருயா, கடுப்பு கலப்பாத. நான் நினைச்ச மாதிரியா டூர் போயிட்டு வந்திருக்கேன்? விவரம் தெரியாம பேசாதப்பா. நீ ஆரம்பிக்கிறத பார்த்தா நிறைய பிளாஷ்பேக் இருக்கு போல் இருக்க. நானும் சீதாவை மட்டும் போறதா தான் பிளான். ஆனா இதுக்கே அவளை சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. புரிஞ்சு போச்சு. ஒரு ரிட்டையர்ட் ஹனிமூனை பிளான் பண்ணி வச்சிருந்த, கரெக்டா? யோ, அவளை எங்கேயுமே இந்த மாதிரி வெளியே கூட்டு போனதே இல்லையா? அவ வீட்டுல வேலை வேலைன்னு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருப்பா, நான் ஆபீஸ்ல வேலை வேலைன்னு ஒரு பக்கம் ஓடிட்டு இருப்பேன். நானும் பாக்குறேன், ரிட்டையர்ட் ஆன எல்லாரும் இதே கதையை சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதோட காப்பி ரைட் யார்கிட்ட இருக்கணும்னு கேட்கணையா? எல்லாரோட வாழ்க்கையும் அப்படிதான்டா இருக்கு. அக்கடான வீட்டுல வந்து உட்காரும் போதான் என்னெல்லாம் மிஸ் பண்றோன்னு புரியுது. சரி, உன் கொடைக்கானல் கதைக்கு வா. சரி, உன் ஹனிமூன் ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆச்சா இல்லையா?
சீதாட்ட பேசிட்டு எல்லார்ட்டையும் சொல்லலான்னு வந்தேன். கொடைக்கானல்னு மட்டும்தான் சொன்னேன். மொத்த பேரும் பேக் பண்ணிட்டு கிளம்பலான்னு வந்து சொல்லிட்டு நிக்கிறாங்க. சரி, அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணட்டும், நம்ம ஒரு பக்கம் இருக்கலாம்னு போனா அங்க என்ன நடந்தது தெரியுமா? சிரிக்காதப்பா. வீட்டுல இருந்திருந்தா கூட எங்க ரூம்ல அவகிட்ட ஒரு 4 வார்த்தை நல்லாவாத பேசியிருப்பேன். இப்படி கதற விட்டாங்களே இப்ப உடனே. அவங்கள சொல்லி குத்தம் இல்லப்பா. இந்த லவ் ரொமான்ஸ் எல்லாம் 20+, 40+ஓட முடிஞ்சிடுதுன்னு அவங்களா நினைச்சுக்கிறாங்க. 50+க்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொமான்ஸ் ஃபீலிங்கே வரக்கூடாதுன்னு நினைக்கிறானுங்கப்பா. ஆமாப்பா, நாமளும் பொண்டாட்டிகிட்ட சிரிச்சு பேசினா கூட இவங்களுக்கெல்லாம் கிண்டலா இருக்கு. உன்னோட அனிமூனை இப்படி அமாவாசை ஆக்கிட்டானுங்களேப்பா. ஏண்டா, நீ வருத்தப்படுற மாதிரியே தெரியலையே. சேச்சே, நான் ரொம்ப ஃபீல் பண்றேன்ப்பா. இந்த பார், அடுத்த பிளானை எப்படி போட்டு டூரை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறேன்னு பாரு. சரி சரி, நீ யோசிச்சேரு. நான் போய் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன்ப்பா. என்னது? யாருப்பா? சம்மந்தி. ம். சொல்லுங்க சம்மந்தி. வணக்கம் சம்பந்தி, எப்படி இருக்கீங்க? குடும்பத்தோட டூர்லாம் போயிட்டு வந்துட்டீங்க போல இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஆமா சம்மந்தி. ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசதான் ஃபோன் பண்ணேன். சொல்லுங்க சம்மந்தி. அது மலர் அர்ஜுன் கல்யாண விஷயம் அப்படியே நிக்குது இல்ல, அத பத்தி பேச நாளைக்கு வரலான்னு இருக்கோம். மலர் கல்யாணம் வேண்டான்னு சொல்றா, சம்மந்தி வேற வரேன்னு சொல்றாரு. எப்படி சமாளிக்கிறது? ஹலோ சம்பந்தி, லைன்ல இருக்கீங்களா? சொல்லுங்க சம்மந்தி. உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே? இல்ல இல்ல, எனக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன். வீட்டுக்கு போயிட்டு அவங்க கிட்டயும் பேசிட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா? சரிங்க சம்பந்தி. ஏன், என்னாச்சு இவ்வளவு டென்ஷனா இருக்கிற? மலர் கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு அவர் வீட்டுக்கு வரேன்னு சொல்றாரு. எல்லாம் நல்லபடியா நடக்கும், டென்ஷன் ஆகாதப்பா. சரி, நீ ஏதாவது ஒரு நல்ல முடிவெடு. நான் போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன். ஓகே. உமா, இதை ஷேர் பண்ண. ஓகே. தேங்க் யூ ராஜா. இந்த தேங்க்ஸ்மா. குடி. மா ரொம்ப சூடா இருக்குமா, எனக்கு வேண்டாம். டேய், இதுக்கு மேல ஆத்தி குடிக்கிறதுக்கு நீ சும்மாவே குடிக்கலாம். கொஞ்சம் சூடா குடி. மேகலா, ஆத்தி குடுமா. இந்த ப்ராடக்ட்லாம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டியா? சரி. மா, எனக்கு காஃபி. கொண்டு வரேன். டேய், ஃபுல்லா குடிக்கணும்டா. இந்த தோ அப்பா வந்துட்டாரே. உட்காருங்க மாமா. குட் மார்னிங் டாடி. குட் மார்னிங் டா. மார்னிங். என்னப்பா, வாக்கிங் போயிட்டு வந்த மாதிரியே இல்லையே, அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க. ஆமாண்டா ரவி, ரொம்பலாம் நடக்கல. நீலகண்டன்ட்ட பேசிட்டே இருந்துட்டேன். ஒரு மந்தையில் இருந்த 2 ஆடுகள். கரெக்டா சொன்ன.
என்ன மாமா, டூர் போன கதையெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியாச்சா? என்ன எல்லாரும் என் வீட்டுக்காரரை கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இங்கதான் இருக்கேன். ஓ அப்பா, கொடைக்கானல்ல உங்களுக்கு புதுசா கல்யாணம் ஆச்சே, அத பத்தி சொன்னீங்களா? சும்மா ரெடி, அத பத்தி நினைச்சாலே பகீர்னு இருக்கு. ம், கேட்டிங்களாப்பா? உங்களை மறுபடி கல்யாணம் பண்ணது அம்மாவுக்கு பகீர்னு இருக்கான். அப்பா ஆனா ஒரு விஷயம், ஒரு பைசா செலவில்லாம நடந்த சூப்பர் கல்யாணம் பா இது. இவன் ஒருத்தன். எங்க கல்யாணத்தை பத்தி பேசல, மலர் கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். இப்போவும் அதை பத்தி தான் பேசணும். என்ன விஷயங்க சொல்லுங்க. சம்மந்தி கால் பண்ணியிருந்தாரு. அப்பாவா? ஆமாமா, கல்யாண பேச்சு அப்படியே பாதியில நிக்குது, அடுத்து என்ன பண்றதுன்னு இன்னைக்கு பேச வர்றதா சொன்னாங்க. மலரு, உன் கல்யாணத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க கேட்காம பேசினா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? வேதாளம் வேதாளம். ஆமா, நான் இந்த கல்யாணம் வேணான்னு சொல்றேன். முருங்கை மரம் ஏற வேதாளம் தான். நீங்க எல்லாரும் இந்த கல்யாணம் நடத்தியே ஆகணும்னு சொல்ற அதே மரத்துல ஏற வேதாளம். ஏய் வாய பத்தியம்மா அவளுக்கு. அண்ணே உட்காருண்ணே, அடிக்கடி கோவப்பட்டா உடம்புக்கு ஆகாது. உன்னை பார்த்துதான் நானே பேச கத்துக்கிறேன், என்ன மட்டும் ஏன் திட்டுற? எதுக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு அடம் பிடிக்கிற? 1000 தடவை சொல்லிட்டேன், நான் கல்யாணத்துக்கு இன்னும் மென்டலி ரெடி ஆகல. இதெல்லாம் என்ன பேச்சு மலர்? நாங்கெல்லாம் இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தோம். நான் இப்படி சொந்தமா யோசிக்கிற மாதிரி தான் வளர்ந்திருக்கேன். இத பாரு மலர், நீ சுயமா யோசிக்கிற மாதிரி வளரல, சொல் பேச்சு கேட்க கூடாதுன்னே வளர்ந்திருக்க. போதுமாடி, போதுமா? கடைசியில இப்படித்தான் வளப்பு சரியில்லைன்னு வந்து நிக்கும். வீட்ல இருக்கிறவங்களே இப்படி பேசுறாங்க, வெளியில தெரிஞ்சா இன்னும் என்னெல்லாம் பேசுவாங்க? ஆமா, வெளியில முகம் தெரியாத யாரோ எப்படியோ பேசுவாங்க, என்ன பேசுவாங்கன்னு யோசிங்க. ஆனா பெத்த பொண்ணு நான் என்ன சொல்றேன்னு காது கொடுத்து கூட கேட்க மாட்டீங்கல்ல. ச்சே. நீங்க உங்களை வர சொல்லுங்கப்பா. பா ஆமாப்பா, இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும், வர சொல்லுங்க. என்னப்பா யோசிக்கிறீங்க? சொல்லிருங்க. இந்தாங்க. கிளம்பிட்டீங்களா? ஆமா சீதா, வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? பால் மட்டும் ஒரு 1/2 லிட்டர் வேணும். ஞாபகம் இருந்தா வாங்கிட்டு வாங்க, இல்லனா பரவாயில்ல. வாங்கிட்டு வரேன். சரி, கிளம்பட்டுமா? ம். வரேன். அச்சோ, பைக் சாவி. என்னங்க சாவியை மறந்துட்டு வந்துட்டீங்க? வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க. என்னங்க, இவங்க பாண்டியோட அப்பா அம்மா. ம்.
உள்ள வாங்க 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 உள்ள வாங்க வாங்க. வாங்க உட்காருங்க. உட்காருங்க. இருங்க, நான் சேர் எடுத்து போடுறேன். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும், நான் எடுத்துக்கிறேன். ராஜா, ரவி, எல்லாரும் உட்காருங்க. வாங்க. அம்மா, யார் அவங்க? எதுக்குடா வந்திருக்காங்க? மலர்கண்ணு, நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன். மா, என்னம்மா அதெல்லாம்? டேய், புரியுது எதுக்கு இவங்க எல்லாரும் இங்க வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாம் யோசனையா இருக்கும். அதுவும் இல்லாம தாம்பாளத்தோட வேற வந்திருக்கோம். அதான் நல்ல விஷயம் பேசலான்னு வந்துக்கிறோம். இது மலர எங்க பாண்டிக்கு பொண்ணு கேட்டு வந்துக்கிறோம். அப்பா, என்னப்பா அதெல்லாம்? டேய் சும்மா இருடா. இல்லப்பா, நாங்க வருவோம்னு மலருக்கு கூட தெரியாது. நாங்களா தான் வந்தோம். நாங்க மலருக்கு வேற சம்பந்தம் பார்த்திருக்கோம். எங்களுக்கு தெரியும். ஏதோ அமெரிக்கா மாப்பிள்ள பாத்துக்கிறதா கேள்விப்பட்டுக்கினேன். ஆனா மலர் மனசுல யான் புள்ள தானே கீறான். நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா பழகுறாங்க. அவ்வளவுதான். அதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. சின்ன வயசுல இருந்தே அப்படியே ஒன்னா பழகுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு போச்சு. ஏன் இவங்க 2 பேரையும் பிரிச்சு வைக்கணும்னு தான் வந்திருக்கோம். நீ சொல்லு மலரு, உனக்கு என் மவன் பாண்டினா இஷ்டம் தானே? அவனை கண்ணாலம் கட்டிப்பல்ல? மலர், என்னடி இது? இவங்க என்ன சொல்றாங்க? இதெல்லாம் நான் சொல்லும் போது கேட்கல. இப்ப பாருங்க, வீடு ஏறி பொண்ணு கேட்கற அளவுக்கு வந்துருச்சு. தம்பி, என்னப்பா இது? நீ கம்முனு இரு. மலர். ஆமாப்பா, நானும் பாண்டியும் விரும்புறோம். நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். அவ்வளவுதான். மலர், என்னடி சொல்ற? அவதான் தெளிவா திமிரா சொல்றாளே, அப்புறம் என்னமா அவட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? அவங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுதான் நாங்க பொண்ணு கேட்டே வந்தோம். இப்போ எதுவும் சொல்ற மனநிலைமையில நாங்க இல்ல. விட்டுருங்க. தப்பா நினைச்சுக்காம நீங்க கிளம்புங்க. நாளைக்கு உங்க வீட்டுக்கு வந்து நாங்க பேசுறோம். இல்லங்க, அது வந்து சும்மா இரு. அதான் அண்ணன் நாளைக்கு வீட்டுக்கு வந்து பேசிக்கிறேன்னு சொல்லிக்கிறாருல. நம்ம தான் இப்படி தோபகடீர்னு சொல்லிக்காம கொல்லிக்காம வந்து நின்னுக்கணும். அவங்க யோசிச்சு தானே சொல்லணும். அவங்க யோசிச்சு நாளைக்கு நல்ல பதிலா சொல்லிப்பாங்க. எல்லாம் நாளைக்கு வீட்டுக்கு வந்து யோசிச்சு நல்ல பதிலா சொல்லிக்குவாங்க.